எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி மார்னிங்கே நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டோம். இன்றைக்கி ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி பெருசாக நம்மளோட மார்க்கெட்டில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஸோ ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ உடனே இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இன்றைக்கி லெவல்ஸ் கொடுத்துட்டோம். 24,310 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் 24,210 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ மேலே போச்சுன்னா 24,421 சம்திங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 510 உங்களுக்கு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அரௌண்ட் 310 கிட்ட ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு நல்ல செல்லிங் வந்துச்சு. 210 வரைக்கும் வந்துச்சு. 210 அரௌண்ட் மறுபடியும் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே 310 வரைக்கும் போச்சு. அதையும் பிரேக் பண்ணிவிட்டு 425 போச்சு. அதுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகிட்டு கொஞ்சம் மேலே 520 சம்திங் வரைக்கும் போகிறக்கு ட்ரை பண்ணிச்சு. பட் போக முடியல. இடையிலேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் சைட்வேஸில் போயிட்டு கடைசியாக ஒரு சின்ன செல்லிங் மாதிரி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தோன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே ஒரு நல்ல செல்லிங் அங்கேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சு. பட் அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 500 ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போக முடியல. அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிட்டு நல்ல கன்சாலிடேஷன். அப்புறம் கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு சின்ன செல்லிங் மாதிரி கொஞ்சம் இன்றைக்கி நெகட்டிவில் தான் லைட்டாக முடிச்சிருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு இது இம்பேக்ட் இல்லை. ஸோ நீங்கள் இன்ட்ராடேயில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டு தான் இன்றைக்கி ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பொசிஷ்னலாக பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்னமும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்னையோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இன்னையோட ஹை பார்த்திங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ இன்றைக்கி 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் க்ளோசிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நடக்கலை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் செல்லிங் வந்ததுனால மறுபடியும் கீழேயே முடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு 24 இந்த 472 இருக்கு இல்லையா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை உடச்சிது அப்படின்னாவே நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போயிடும். ஸோ க்ளோசிங்கும் அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அப்கமிங் டேஸில் 24,595 அண்டு 24,688. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் அதுக்கு கண்டிப்பாக 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். ஸோ இது நடந்ததுனா தான் நம்ம அந்த மொமெண்டம்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஐடியும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நமக்கு ஃபர்தராக மேலே போகிறக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் அந்த 24,210 24,78 ஸோ அதெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பெருசாக செல்லிங் ப்ரெஷர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கண்டினியூஸாக நமக்கு எஸ்ஐபிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் ஃபண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நீங்கள் தைரியமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மொமெண்டம் மட்டும் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். சரி, பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் நமக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஃபர்தராக மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 50,754 உடைக்கணும். அதை உடச்சதுக்கப்புறம் 51,150 உடைக்கணும். ஸோ அப்போ தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா திரும்ப அந்த 49,667 அந்த ரேஞ்ச் நோக்கி மறுபடியும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்துடலாம். நிஃப்டி ஐடி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே தான் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக 39,447 பிரேக் பண்ணணும். அப்போ தான் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம் நிஃப்டியோடது. ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் கால் சைடு புட் சைடு ரெண்டுமே ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பிசிஆர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 1 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நெக் டு நெக் ஃபைட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு டக் ஆஃப் வார் தான் இருக்கும், புல்லுக்கும் பியருக்கும். ஸோ பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு மொமெண்டம் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது.
அடுத்து எஃப்ஐஎஸ், டிஏஎஸ் ஆக்டிவிட்டீஸ். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 4680 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 4477 க்ரோர்ஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அடுத்து குளோபல் மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஃப்ளாட் டு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஓகே தான். வெடியங்காட்டியும் வந்து சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டில் தான் வந்துட்டுருக்கு. சில மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, சில மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 24,350 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ